ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இது உங்கள் ஜே. ஆர் யூ? ஒரு சூற காத்து 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 என்ன பார்த்து சூற காத்து காத்து. ஸோ இன்றைக்கி நம்ம கிஷன் தாஸ் மற்றும் ஹர்ஷத் கான் இவங்க ரெண்டு பேருடைய நடிப்பில் வரப்போகிற ஆரம்பிலை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரோ ரீல் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தில் யார் யார் இருக்காங்க அப்படின்றத காமிக்கிற மாதிரியான ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ நம்ம ஹர்ஷத் கான் கிஷன் தாஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் படம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியும். ஸோ ஒரு ஃபன் ஃபீல்டு ஒரு ரீல், ஒரு இன்ட்ரோ ரீல் வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ப்ரோமோ மாதிரி செம்மையாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தில் ஏகப்பட்ட ஆக்ட்ரஸ் வந்து உள்ளே இருக்காங்க. ஆமாங்க, இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஃபிலிமாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த லவ் ஸ்டோரி ஃபிலிமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம அசோக் செல்வன் நடிப்பில் ஒரு படம் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த படத்தில் வர மாதிரியே தான் ஏகப்பட்ட ஆக்ட்ரஸ் வந்து உள்ளே இருக்காங்க. ஸோ ஒரு மல்டி லவ் இருக்கிற ஒரு கதையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஸ்கூல் டைமில் ஒரு லவ், காலேஜ் டைமில் ஒரு லவ், தென் ஆஃபீஸில் ஒரு லவ், ஃபைனலாக அவர் என்ன பண்ணுறாரு லைஃப்பில் அப்படின்றது அந்த படமாக இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம விடிவி கணேஷ் அவர்களும் படத்தில் வந்து இருக்காங்க. தென் பார்த்திங்கன்னா நம்ம நம்ரிதா அப்படின்ற ஒருத்தவங்க, இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக சட்டமும் நீதியும் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ் வந்துச்சு. ஸோ அந்த வெப்சீரிஸில் நடித்தவங்க தான். ஸோ அதுலேருந்து நானும் இவங்க ஃபேன் தான் சொல்லணும். அப்படியே ஒரு நடிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த படத்தில் வந்து இருக்காங்க. தென் நம்ம மேகா ஆகாஷ் அவங்களும் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ இவங்க ஆனால் முக்கியமாக நம்ம ப்ரோமோவில் பார்த்தோம்னா ஒருத்தவங்களை தான் படத்துடைய ஹீரோயின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் அந்த வீடியோஸ்லேயும் மென்ஷன் பண்ணுறது இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஆமாங்க, சிவாத்மிகா. ஸோ இவங்க தான் படத்துடைய ஹீரோயினாக இருப்பாங்க அப்படின்றது என்னோட கெஸ். பட் என்ன எப்படி எடுத்திருக்காங்க படம் அப்படின்றது நம்ம படத்தை பார்த்தா தான் ஃபுல்லாகவே தெரியும். ஸோ இன்ட்ரோ ரீல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நான் ஹர்ஷத் கான் வந்து மாஸ் பண்ணுவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் காமெடியில். ஸோ இதில் அவர் வந்து பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ப்ரோமோலேயே மாசாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு எமோஷன் கலந்த, ஒரு காமெடி கலந்த, ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆரம்பலே. ஸோ வீடியோ பார்க்காதவங்க உடனே போய் பாருங்கள், யூடியூப்பில் இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு ப்ரோமோவாக இருக்குது. ஸோ படம் வந்து மாசாக வரணும், ஹர்ஷத் கான் எதுக்கு மேலே மாசாக வளரணும் அப்படின்றது என்னோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் கிஷன் தாஸும் ஒரு சூப்பர் ஆக்டர். ஸோ அவரும் இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஆக்டராக வரணும்னா இந்த படம் வந்து ஒரு மாபெரும் ஹிட் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம அவங்க டீமாக வாழ்த்திக்கலாம். ஸோ படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகும் அப்படின்றது எனக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவ்வளோ சூப்பராக ப்ரோமோ இருந்துச்சு. பட் இன்னும் ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஏகப்பட்ட லவ் ஃபிலிம்ஸ், ஏகப்பட்ட ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் வரனால சில படங்கள் ரொம்பவும் ஹிட் ஆகிடுது. சில படங்கள் இப்போ தானே ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்தோம் அப்படின்ற மாதிரி மக்கள் நினச்சி சில படங்கள் வந்து தோல்வி அடையவும் செய்யுது. ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஒரு கரெக்டான ஒரு டேட்டில் பார்க்காம படம் வந்துச்சுன்னா மாசாக படம் ஹிட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், யூடியூப்பில் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்க வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட நடைபெறுவது உங்கள் ஜஸ்மின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.